இது எல்லாமே அவரை வந்து ஒரு வள்ளலாவே தான் மாத்தி வச்சிருக்க, ஒரு வள்ளலா தான் வாழ்ந்திருக்கிறாரு. இப்ப ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, அவர் வந்து அன்னதானம் செஞ்சாரு. எல்லாத்துக்கும் உணவளித்தாரு. எல்லாத்துக்கும் தான தர்மம் பண்ணாரு. அதனால வந்து அவரு வந்து யோகம் செய்யலனாலும், தவம் செய்யலனாலும் அவருக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு பேசுறாரு ஒருத்தரு. இது வந்து மிகவும் தவறான புரிதல். இதுல வந்து அவர் வந்து சத்தியம் வேற செய்றாரு சித்தர்கள் மேல. இது எப்படி வந்து அவரால முடியுதுன்னு எனக்கு நிஜமா வந்து தெரியல. எனக்கு புரியல. உண்மையா ஆன்மீகத்துல வந்து பயணம் பண்றவங்களுக்கு வந்து இதோட உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்ப பாக்குறவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்ன அப்படிங்கிறது உண்மையா நீங்க ஆன்மீகத்துல இருந்தீங்கன்னா. வெறும் உணவு, அன்னம் அளித்தா மட்டும் போதும். நமக்கு வந்து மேல வந்து மறுபிறவி இல்லாத நிலை கிடைக்கும் அப்படின்னா, எல்லாருமே வந்து சாப்பாடு போட்டு அந்த நிலைய அடைஞ்சிருப்பாங்களே. ஏன் யாருக்குமே அடையல? இந்நேரத்துக்கு வந்து மக்கள் தொகையும் கம்மியாயிருக்குமே. அது அப்படி இல்ல.